போலீஸ் பிரகாஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன்னை நான் விட்டுருக்கேன் வெளியே, கேஸ்லாம் எதுவுமே போடலை, புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண கண்டிப்பாக உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ விடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு பிரகாஷ் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து வெளியே சந்தோஷமாக வராரு. வந்தவுடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. பாத்தியா, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த செல்வி என்னை எப்படிலாம் மாட்ட விட்டுச்சிருக்கா, அவளை நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும், எனக்கு வாழ்க்கையில் செல்வி கண்டிப்பாக கிடைக்கணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா இப்போ தான் போயிட்டு வந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மறுபடியும் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. சக்தி, வேலு 2 பேருமே சேர்ந்து ஜீப்பில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே நிறுத்துறாரு. ஜீப்பை நிறுத்திட்டு இறங்கி வராரு. பிரகாஷ் வேலுவை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ, உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்குமோ, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையா, அப்படியே பயப்படுறாரு. அப்படியே வேலு கிட்ட வராரு. வந்தவொடனே, பிரகாஷ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. பாத்தியாங்க சக்தியும் கீழே இறங்கி அப்படியே பார்க்குறாங்க. இவன் எப்படி வெளியே வந்தான், இவன் வெளியே வந்துட்டானா, இவன் வெளியே வந்துட்டாலே இனிமேல் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி பார்த்துட்டே இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. வேலுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, என்ன நல்லா இருக்கியா, என் பொண்டாட்டி பற்றியா சக்தி, நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேலு வராரு. சக்தி, வேலு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நம்ம ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. ஸ்கூலுக்கா, இதுக்கு, அதெல்லாம் எதுவுமே பேசாதீங்க, அங்கே வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. சரி நான் காரில் வரேன், நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து வராங்க. வேலு, சக்தி 2 பேருமே வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஆமாம் என்ன சின்ன வயசில் உங்களை ஸ்கூல்லாம் சேர்க்கலன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கூலில் சேர்க்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிகிட்டே வராங்க. என்ன சக்தி நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, தெரியல, எதுக்காக அப்பா வர சொன்னார் எனக்கே தெரியல, சரி போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போகிறாங்க. அப்போ சிவபதி காட்டுறாரு அந்த ஸ்கூலை. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூலை தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன், இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் தான் பார்த்துப்பேன், ஆனால் இந்த ஸ்கூலில் ஒரு பொறுப்பில் கண்டிப்பாக சக்தி இருக்கணும். ஏன் தெரியுமா, சக்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எல்லா நல்லதுமே நடக்குது, அதனால் கண்டிப்பாக இந்த பொறுப்பை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபதி. அதை கேட்டோன்னே அப்படியே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சக்தி, வேலு எல்லாருமே. பிரகாஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், செல்வியோட அப்பா தானே பேசுகிறது, நான் தான் பிரகாஷ், நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க அப்பா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ, இவனை பிடிச்சி கொடுத்தா இவன் வெளியே வந்துட்டானே, இப்போ இனிமேல் நம்மளை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாரு. என்னை பிடிச்சி கொடுத்துட்டா நான் வெளியே வரவே மாட்டேனா, எப்படி வந்தேன் பார்த்தீங்களா, உங்கள் பொண்ணு செல்வி தான் எனக்கு வேணும், செல்வியை தவிர வேறு யாருமே எனக்கு வேணாம், செல்வியை எப்படி என் வழக்குள்ளே விழ வைக்கணும், எப்படி நான் கல்யாணம் பண்ணணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் எடுத்து வைப்பேன், நீங்கன்னு இல்லை, யார் நினச்சாலும் என்னோடய எண்ணத்தை மாற்றவே முடியாது, ஏன்னா உங்கள் பொண்ணை காப்பாற்றிட்டோம், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், இனிமேல் பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிங்களா, ஆனால் இனிமே தான் பிரச்சனை ஆரம்பமாக போகுது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. அதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. எதுவுமே பேசவே இல்லை. ஃபோனை கட் பண்ணிட்டோன்னே அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ போம்மா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், கண்டிப்பாக நம்ம பொண்ணுங்களோட வாழ்க்கையை இவன் நிம்மதியாக இருக்கவே விடமாட்டான் போல இருக்கே, இவன் ஒழிஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தால் இப்போ அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான், என் பொண்ணு எங்கே போனாலும் என்ன பண்ணுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. சக்தியும் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த பிரகாஷ் வெளியே வந்திருப்பான், இனிமேல் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணுவானா என்ன.